அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. எஃப்ஐஆர் வெளியானது மற்றும் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என ஆணையர் கூறியது தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. சீலிடப்பட்ட கவரில் வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய இணைந்திருக்கிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த மனுக்கள் மீதான விசாரணை என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இந்த விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியிட்டது ஞானசேகர் மட்டுமே குற்றவாளி என காவல் ஆணையர் கூறியது குறித்து விளக்கம் அளிக்க அரசுக்கு உயர்நீதிமன்றம் நேற்று தினம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில மாணவிகளுடைய பாதுகாப்பு, நிர்பயா நிதி செலவிடப்பட்ட விவரங்கள் குறித்து விளக்கம் அளிக்க அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில தமிழக அரசு இது தொடர்பான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நேற்றைய தினம் நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பான விசாரணை குறித்த அறிக்கையை சீல் வைத்த உரையில் தற்போது தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. நேற்று தினம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வரும்போதே நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக அந்த மாணவியை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை என்று அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில மாணவியுடைய பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன செய்திருக்கிறது, நிர்பயா நிதி எப்படி செலவு செய்யப்பட்டது என்பது குறித்த விவரங்கள் அளிக்கப்பட வேண்டும், அதே போல எத்தனை சம்பவங்கள் கவனத்திற்கு வராமல் இருக்கின்றன என்பன போன்ற கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில எஃப்ஐஆர் வெளியிட்டதால் பெற்றோர்கள் அச்சம் கொள்வார்கள் என்றும் இது போன்று பாதிக்கப்பட்ட மாணவிகள் இருந்தால் தைரியமாக முன் வந்து புகார் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நேற்று தினம் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கல்வி நிறுவனங்கள்ல போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்றும் இதனை தடுக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் வழங்கியிருந்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பான ஒரு முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக தமிழக அரசுக்கு, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு, அதே போன்ற காவல் ஆணையருக்கு தனித்தனியே ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நீதிபதிகள் இது தொடர்பான ஒரு சீலிடப்பட்ட கவரில் அறிக்கை என்பது தற்போது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தற்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வுல தற்போது விசாரணை மீண்டும் தொடங்கி இருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.